ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவும் சூப்பரான ஒரு நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கடல் நண்டு எடுத்திருக்கேன். 8லேருந்து 9 மீடியம் சைஸ் நண்டு எடுத்திருக்கேன். இப்போ மசாலா ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். 10 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். 8லேருந்து 9 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு 5 க்ரீன் சில்லி, ஒரு 10 பூண்டு, அதுக்கப்புறம் 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருந்த வெங்காயத்தை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரஃப்பாக பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இடத்துல 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு நான் எடுத்து வச்சுருக்க க்ரீன் சில்லி, கார்லிக், ஜிஞ்சர் எல்லாத்தையும் சேர்த்து வதக்குறேன். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வதக்குனா போதும். கொஞ்சம் அந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும், ரொம்ப ஓவர் குக் பண்ண வேண்டாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அரைச்சி தான் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் இது ரொம்ப குக் ஆக வேண்டாம். இப்போ தக்காளி போட்டு தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் நண்டு தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயிலேயே நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். தண்ணி இருக்கும், அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று நண்டை சேர்த்துக்கோங்க, இல்லைனா எண்ணெய் மேலே படிச்சிடும். நண்டை இப்போ சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இதை நம்ம ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஏன்னா நண்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அதை அப்படியே வைக்க முடியாது. நண்டை இதே இந்த மாதிரி தாளித்து விட்டுட்டோன்னா நம்ம செய்கிற கிரேவி ரெடி பண்ணுற வரைக்கும் நண்டு கொஞ்சம் இதுவாகாது, அதோட சதையெல்லாம் கரைஞ்சி போகாமல் இருக்கும். இதே மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் நேரம் தாளித்து நான் ஒரு 5 நிமிஷம் விட்டேன். அதுக்கப்புறமேட்டா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் நான் நிறைய மசாலா சேர்க்கல, காரத்துக்கு எல்லாம் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த விழுதில் நம்ம அரைச்சிருக்கோம்ல க்ரீன் சில்லி, அது மட்டும்தான் காரத்துக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் இதுக்காச்சு. அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது பேஸ்ட்டை தக்காளி, வெங்காயம் அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மசாலா ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வர அளவுக்கு ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சரியாக மிக்ஸ் பண்ண வரல, இதோ மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை நல்லா வேக விட்டுடணும். அப்போ தான் பச்சை வாசனை போகும். அடுத்ததாக நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கணும். ரொம்ப திப்பியாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த கிரேவி கொஞ்சம் நல்லா கொதித்து வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ இதில் நம்ம இந்த தேங்காய் விழுதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்ல தண்ணி கூட அந்த தேங்காய் இதில் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, திக்காக இருந்தால் தான் இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப காரமாக இருக்காது, மைல்டாக ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. என்னால் இந்த நண்டை கொஞ்சம் திருப்ப முடியல, கொஞ்சம் திருப்பி விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான இந்த கிரேவிக்கு மொத்தமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கிரேவி கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டும், அதனால் ரொம்ப உப்பு சேர்த்துறாதீங்க, அப்புறம் ஜாஸ்தி ஆகிடும். உப்பு கொஞ்சம் அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு நான் இதை ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வைக்க போகிறேன். இதோட தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி சூப்பராக வெந்திருக்கணும்.
பார்த்தீங்களா அந்த தக்காளி அந்த வெங்காயத்தோட விழுது இதில் தண்ணி எல்லாம் போயிட்டு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான அளவு நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டிருக்கேன். அடுத்ததாக கொத்தமல்லி தூவிட்டோன்னா இந்த நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த கிரேவி சின்ன பசங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப காரம் இல்லாமல் மைல்டாக இருக்கும். அதனால் ரொம்பவும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நீங்கள் மறக்காமல் இதை செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.